வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா இன்னையோட அனாலிசிஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் கேப் அப் வர்றதுக்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து போன வெள்ளிக்கிழமை நமக்கு எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, இதனால நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுவோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் டிஐஎஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஃப்ரைடேவோட எண்டில் எஃப்ஐஎஸ் டிஐஎஸோட பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னையோட நிலைமையில் நமக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஈரான் அதே மாதிரி இஸ்ரேலோட ஒரு நியூஸ் தான். என்னன்னா இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரானை வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஈரானை தாக்குதல் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அதுக்கு எதிர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த எதிர் தாக்குதல் பண்ணது எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல. வெறும் இஸ்ரேலை மட்டும் தாக்குதல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இஸ்ரேல் வந்து முன்னாடி சிரியா கூட வார் இருந்துச்சு. அது பக்கத்தில் தான் நமக்கு வந்து இருந்த ஹமாஸோடது. இந்த எல்லா வார்லேருந்தும் சரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கேருந்து ஈரானை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஈராக்கெல்லாம் கூட இல்லாமல் இங்கிருந்து. அப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் இருக்க கோஸ்டல் ஏரியாஸான கொத்தார், யுஏஇ, பஹரின் இந்த எல்லா இடத்துலையும் பயங்கரமான தாக்குதல். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதை விட முக்கியமாக ட்ரேட் ரிலேஷன்ஸ் என்ன ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் இந்த நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது. இந்த இடத்துல யுஏஇ பக்கத்தில் ஒரு கல்ஃப் போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல ரெட் சீன்னு ஒன்று போகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2மே முக்கியமான ஒரு சீ போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த சீ போர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து யூரோப்புக்கு வந்து நிறையா சரக்குகளை கொண்டு போகிற கப்பல்கள்லாம் நிறையா இங்கே வரும். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல்கள் இங்கேருந்து ஜஸ்ட் மாறி போகும். அப்படி இருக்கிற நிலைமையில இந்த ரெட் சி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வார்ஸ் வருது. நிறைய இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸோட ஹைக் வரும். அது மட்டும் இல்லாமல் கூட்ஸோட ஹைக் எல்லாம் நிறையா வரும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு மார்க்கெட்டோட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈரானோட ஒரு முக்கியமான ஒரு லீடரை கொண்டுட்டாங்க. ஸோ சுப்ரீம் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை கொன்னதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான நியூஸ். அவர் மேலே ரொம்ப ஒரு நல்ல பேரும் அப்படிங்கிறனால இந்த வார் டைமில் அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்டான நியூஸ் இருக்கும். அண்ட் இதை வந்து யாரும் நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணி இது வந்து ஸ்டாப் ஆகலை இந்த வார் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அண்ட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறையா பேர் சொல்லுவாங்க இந்த 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 நியூஸ் வந்து ரொம்பவே ஒரு நெகட்டிவான நியூஸ். இதிலிருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இதுதான் வந்து முக்கியமாக நம்ம இன்னையோட மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குதல் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு குளோபல் எக்கானமிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்திருக்குங்கிறத முன்னாடி நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது இது வந்து ஒரு நியூஸ் எப்படி மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் கீ பாயிண்ட்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து டவுன்ஃபாலாக இருக்குன்னு சொல்லி நிறையா பக்கம் நமக்கு நியூஸே வந்துருச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து போன வெள்ளிக்கிழமை நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும். ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு 3:00க்கு ஏறக்குறைய மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,330 இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நமக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனாலும் இப்போதைய நிலைமை நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் தான் அதோட ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது ஏறக்குறைய இவ்வளோ தூரம் நமக்கு வந்து கேப் டவுன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து இப்போதைய நிலைமை நமக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக நமக்கு ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 100 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணி ஏறக்குறைய வந்து 7 மணி ஆக போகுது. 6:54 கரெக்டாக சொல்லணும்னா. அப்போ இந்த 6:54லேருந்து நமக்கு 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்குது. அப்போது நீங்கள் 9 மணி இல்லைன்னா 8:50க்கு நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கணும். இதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ்
ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டரோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே நிலைமையில் நமக்கு நீங்கள் 9 செக் பண்ணும்போது நமக்கு வந்து 25,220 இருக்கு பாருங்க. இந்த ஏரியாவிலேருந்து கிஃப்ட் நிஃப்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய பிரைஸ் அண்ட் இப்போதைய ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறது. 70லேருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் இருக்குன்னு எதிர்பார்க்கறது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போதைய நிலைமை ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ இப்போதைய கிஃப்ட் நிஃப்டியோட நிலைமை வச்சு நமக்கு பார்க்கும்போது ஒரு 100லேருந்து 70லேருந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. இது நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தெரிகிறது. இதை தொடர்ந்து நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்டை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு இன்ட்ராடே பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க இன்ட்ராடே பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து க்ரோ ஆகி நமக்கு மார்க்கெட் மேலே போயிருக்க மாதிரி தெரிஞ்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாளை நம்ம கம்பேர் பண்ணோம்னா தான் நமக்கு கிளியராக தெரியுது மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் சரிவு வந்திருக்குன்னு. ஸோ வியாழக்கிழமை முடிஞ்சதுலேருந்து வெள்ளிக்கிழமையோட யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2வது நாளாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால S&P 500 பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்துட்டு அண்ட் அதே நிலைமையை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் நமக்கு ஒரு நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. அண்ட் இந்த கேப் டவுன்லேருந்து ரெக்கவரி ஆகலைங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட். மூணாவதாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். அப்போ இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் டவுன் இருக்குது. அப்போ 3 முக்கியமான யூஎஸ் மார்க்கெட் அது 3மே பார்த்தீங்கன்னா வேற வேற ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் நமக்கு 3 பார்க்குறோம். வெறும் S&P மட்டும் பார்த்தா பத்தாதுங்கிறனால தான் நமக்கு வந்து நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் பேஸ்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். அதே சமயம் நமக்கு S&P 500ல பார்த்தீங்கன்னா டெக் ஜெயின்ஸ் அமேசான் இருக்காங்க, அதே மாதிரி டெஸ்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூகுள் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, மெட்டா இவங்க எல்லாமே ஒரு டாமினேட் பண்ணுவாங்க. அதனால தான் S&P 500 விட நமக்கு வந்து டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து க்ரோ ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு USD வர்சஸ் INRும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட்டில் ஷூட் அப் ஆயிருக்கு. அப்போ இந்த USD வர்சஸ் INR மார்க்கெட்டில் ஷூட் அப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் க்ளோஸ் டு ஆல் டைம் ஹை பக்கம்னே சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு ஷூட் அப் ஆகும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் ருப்பியோட ப்ரைஸ் வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதனால நமக்கு வந்து யூஎஸ்லேருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக இது வந்து பெனிஃபிட் ஆகலை. USD வர்சஸ் INR வந்து மேலே போகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு USDயும் அதே மாதிரி US மார்க்கெட்டும் பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் FIIs அண்ட் DIIஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, ப்ரோஸோட பொசிஷன் எப்படி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா FIIஸோட பொசிஷன் பார்த்தோம்னா இந்த கோட்டுக்கு மேலே பாசிட்டிவாக இருந்தால் பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கோட்டுக்கு கீழே பாசிட்டிவாக ஒரு போயிருந்துச்சுன்னா அது வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்க்கும்போது புட் ஆப்ஷனில் அவங்க வந்து பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு நிறையா வைப்போம். ஸோ அப்போ புட் ஆப்ஷன் சேஞ்சும் அண்ட் கால் ஆப்ஷனோட சேஞ்சும் ரெண்டும் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப இருக்குது. அண்ட் இது ரெண்டுலேயும் பார்க்கும்போது கால் ஆப்ஷனோட சேஞ்சும் புட் ஆப்ஷனோட சேஞ்சும் பார்க்கும்போது மார்க்கெட்டில் பியரிஷ் மூவ்மெண்ட் புட் ஆப்ஷன் சைடு பயங்கரமான லோடு ஏறி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த புட் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த செல் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டில் கீழே போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கவனிக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரோஸ் பார்த்தீங்கனாலுமே நெட்டாக வந்து பேரிஷாக இருக்காங்க. அவங்க வந்து கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறதும் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறதும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை உண்டு பண்ணுறதாக இருக்குது. ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு படிக்கணும்னா நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ மேலே க்ரீன் பார் இருக்குது அப்படின்னா பை பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி கீழே க்ரீன் பார் இருக்குன்னா செல் பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மேலே ரெட் பார் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே ரெட் பார் இருக்குன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னோம்னா புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்திருக்காங்க, கீழே கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி FIIஸும் பார்க்கும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்திருக்காங்க, கால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு சின்னதாக கால் ஆப்ஷன் வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறோம். ஸோ FIIஸும் ப்ரோ அப்படின்னா ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமையே அவங்க ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ப்ளஸ் வந்து நமக்கு இன்னையோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம்.
அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஸோட செல்லிங் வந்து 7,500 கோடி இருக்குது. அப்படிங்கிறனால நேத்தோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து டிஐஐஸ் தான் மார்க்கெட்டை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் டிஐஐஸும் நெகட்டிவ் சைடு போயிட்டாங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷருக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு இங்கிருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்குறோம். 70 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் எதிர்பார்த்தாலுமே நமக்கு வந்து 25,000க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை நமக்கு வந்து உண்டு பண்ணிருச்சு அப்படின்னா 25,000ம் 24,700ம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 24,700 வரைக்கும் வரும். அப்படி இல்லைன்னா 25,000லேயே மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டாப் ஆயிடும். அண்ட் இன்னையோட மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரென்த்தோ இல்லைனா இதோட இம்பாக்ட் நியூஸோட இம்பாக்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் 24,700 வரைக்கும் போகிறதுக்காக இருக்குது. அண்ட் சில நாட்கள் என்ன ஆகும்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளிட்டாக, அதாவது ரொம்ப ஓப்பனாக நியூஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, டிஐஐஸ் எஃப்ஐஐஸ் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக இருக்குன்னா சில நாட்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படியே இதை ஃபாலோ ஆகாமல் அகைன்ஸ்டாக திரும்பிடும். அப்படி ஒருவேளை இன்னையோட மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்டாக போச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் போகுதோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து டவுன் சைட் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. அண்ட் நியூஸு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே அதை தான் சொல்லுதுன்னாலும் நமக்கு வந்து ஒருவேளை அப்சைடு போயிடுச்சு அப்படின்னா 25,560 தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் டார்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்போ செகண்ட் டார்கெட் பார்த்தோம்னா 25,650. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா இந்த 2 தான் நமக்கு இருக்க கால் ஆப்ஷனுக்கான டார்கெட். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஏற்கனவே 60,400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டனால இதிலிருந்து நம்ம மார்க்கெட் அடுத்து டவுன் சைட் ரேஞ்ச் நமக்கு போகணும் அப்படின்னா 60,200 தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் நம்மளோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து 60,200ம் அதே மாதிரி 51,660 இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு முக்கியமான ஒரு இண்டிகேஷன்ஸாக இருக்க போது இன்னையோட மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா. அதே சமயம் நம்ம இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இன்னையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போச்சுன்னா நமக்கு வந்து இந்த 61,300 இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு கரெக்டாக பில்டப் ஆகும். ஸோ 61,300 வரைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 60,850யும் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 61,300ம். ஸோ இதுதான் நமக்கு வந்து 2 முக்கியமான சைடுக்கான முக்கியமான ரேஞ்சஸ் நம்மளோட பேங்க் நிஃப்டியில். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க S1னா என்ன, அதே மாதிரி R1னா என்னன்னு. ஸோ மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸை தான் R1ன்னு சொல்லுவோம். ஸோ மேலே போடுறதுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் பாருங்க. சப்போஸ் இந்த மார்க்கெட் இப்படி மேலே போகும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் நமக்கு பார்த்தாலுமே மார்க்கெட் இங்கேருந்து க்ரோ ஆச்சு, இங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கலாம்ல, ஏன் மேலே போகலைன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவர்னால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இதனால தான் இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸை நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல R1 R2ன்னு இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தடங்கலாக இருக்கிறதுக்கு பேர் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் தான் 25,000, அதாவது S1ங்கிறது 25,000ம் S2ங்கிறது 24,700. ஸோ இதை தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இது குரூப்லேயோ இல்லை சேட்லேயோ நான் எங்கேயோ கவனிச்சேன், யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க. மூணாவதாக நம்ம சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸும் இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டராக போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ இங்கிருந்து சென்செக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 80,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். இதுதான் சென்செக்ஸ் கூடது. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து 2 முக்கியமான டார்கெட்ஸ் இருக்குது. 82,000ம் 83,000ம் இருக்குது. ஆனால் மார்க்கெட் 83,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 82,000க்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே கம்மி தான். ஸோ 82,000க்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் ஒருவேளை, ஏன்னா எனக்கு எல்லா அனாலிசிஸும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் சைடு போகும்னு தெரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் சைடு வால்யூம் கொடுக்காம மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ராங்காக பை பண்ணி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணி மேலே கொண்டு போனால் நீங்கள் வந்து ட்ரெண்டு எப்படி போகுதோ அதே சைடு போகணும். இன்னொன்று என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கிறதுக்கு இருக்குன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் ஆக வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது, ட்ரெண்ட் எங்கே போய் ஸ்டாப் ஆகுதுங்கிறத கிளியராக நீங்கள் கவனிக்கணும். ஸோ நமக்கு இன்னையோட மார்க்கெட் வந்து ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட். எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு வார் 3 வரப்போகுது அப்படின்லாம் சில கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நடக்காது.
இது ஒரு சமாதானத்துக்கு வரும். இப்போதைய நிலைமையில இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் அதாவது நமக்கு வந்து இது மிடில் ஈஸ்ட்ன்னு கூட சொல்லக்கூடாது. அரப் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஸ்டேட்ல இருக்கிறனால, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த இந்த இங்க இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் பேனிக் ஸ்டேட்ல அண்ட் ரொம்ப ஒரு வார் ஜோன் மாரி இருக்கிறனால, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எண்ணெய்க்கு ஆயிலுக்கான ஒரு முக்கியமான போரா தான் பார்க்க முடியும். ஸோ அதனால இது வந்து ரிலிஜியஸ் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இல்லாம மார்க்கெட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேனிக்ன சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்ல கான்ஃபிடென்ட்டாக இல்ல அப்படின்னா, நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டாம். மார்க்கெட்ட வாட்ச் பண்ணா மட்டும் போதும். கண்டிப்பாக நீங்க ட்ரேட் எடுக்கணும்னு யாரும் உங்கள வற்புறுத்தல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நீங்க மார்க்கெட்ட வாட்ச் பண்ணா கூட போதும். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.